மிடில் கிளாஸ் படம் வந்து பார்த்தோம். அண்ட் அதாவது ஒரு ப்ரிவ்யூ ஷோவா இது அப்படின்னு நாங்களாம் வந்து யோசிக்கிற அளவுக்கு. ஏன்னா ப்ரிவ்யூனாலே நாங்கள்லாம் கொஞ்சம் வந்து ஓவராக கமெண்ட் அடிக்கக்கூடாது, ரொம்ப கத்தி சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து அத்தனை பேரும் சிரிச்சு, அத்தனை பேரும் கைத்தட்டி, ஒவ்வொரு சீனையும் என்ஜாய் பண்ணி ப்ராப்பராக தியேட்டரில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு ஷோ பார்க்குற மாதிரி தான் வந்து இன்னைக்கு ப்ரிவ்யூ ஷோவே இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு மூவி வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. முனிஷ்காந்த் சார் வந்து அவர் வந்து எவ்வளோ ப்ரில்லியண்டான ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் வேற மாதிரி போய் எல்லார் மனசுலையும் வந்து உட்காந்துருவார். அது வந்து 200% கன்ஃபார்ம். அண்ட் குரேஷி இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். அவரோட ரோலும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அத்தனை பேருமே. முக்கியமாக விஜய் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர். ஒவ்வொரு படம் நடிக்கும் போதும் வந்து யோசிப்பேன், என்ன இவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காளே அப்படின்னு வந்து தோணும். இந்த படத்தில் வந்து வேற மாதிரி பண்ணிட்டாங்கங்க. அந்த படம் ஃபுல்லாக வெளியில் வரும்போது அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஷீ ஷுட் டூ மோர் மூவிஸ். பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் பண்ண வச்சுருவோம் நாங்கள் தான் பேசி. கண்டிப்பாக ஷீ ஷுட் டூ மோர் மூவிஸ். பிகாஸ் தமிழ் சினிமா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மரை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஆஸ் அ ஃப்ரெண்டாக சொல்ல, ஆஸ் அன் ஆடியன்ஸாக நான் வந்து சொல்கிறேன். அண்ட் எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்கள். இட் வில் பி அ கிரேட் மூவி. சந்தோஷமாக வந்து ரொம்ப திருப்தியாக வந்து வீட்டுக்கு போவீங்க. அப்படி ஒரு படம் தான் இது. தேங்க்யூ.